என்ன சாப்பிட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற டவுட்டு எல்லா விமனுக்கும் இப்போ இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் மெடிக்கல் சப்ளிமெண்ட்ஸ். ஃபுட்டுக்கு முன்னாடி சொல்லப்போனால் சிம்பிள் டிப் நான் சொல்கிறேன். நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம உட்கொண்டா தான் நம்மளோட பிஎம்ஐ மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்கு நல்ல ஸ்லீப் தேவை. லைக் 8 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் வேணும். அண்ட் ஸ்ட்ரெஸ் அறவே எடுத்துக்கக்கூடாது. இதை தாண்டி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபேட் ஃபுட் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். அண்ட் அது தவிர கார்போஹைட்ரேட், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற ஃபுட்டை உட்கொள்ளணும். ஈவன் ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸில் நிறைய இருந்தால் கூட ரொம்ப சுகரி கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது தவிர லைக் சில ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபோலேட் ரிச்சு, செலினியம் ரிச்சு, ஜிங்க் ரிச்சு. ஸோ அயன் கண்டென்ட்டை நிறையா இருக்கிற ஃபுட் இதெல்லாம் உட்கொண்டா நமக்கு நம்மளோட பிஎம்ஐ நல்லா மெயின்டைன் ஆனாவே அந்த ஏஜுக்கு தகுந்த எக்வாலிட்டி நமக்கு நார்மலாக இருக்கும். ஸோ மெடிக்கல் சப்ளிமெண்ட் பார்த்தோன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், உங்களுக்கு எக் நம்பர் கம்மியாக இருக்குது அப்படின்றது மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா, பிளட் டெஸ்ட்லேயோ ஸ்கேன்லேயோ மெடிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன உட்கொள்ளலாம்னா, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டி அண்ட் CoQ10, சில பேருக்கு DHA அப்படிங்கிற மாத்திரைகள்லாம் நம்ம கொடுத்தா எக்வாலிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது.